ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தாங்க முடியாத மன கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? ஆண்டவரை நெருங்கி போக போக துன்பமும் துயரமும் அதிகமாகுதுன்னு சொல்றீங்களா? கடன் பாரம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறாங்க. அவரோட செயல் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர போகுது. அண்ணால வேலைக்கார தங்கச்சியை ரொம்ப அவமானப்படுத்தினா, ரொம்ப வேதனைப்படுத்தினா. அண்ணாலால அவன் துக்கத்தை தாங்கவே முடியல. அந்த துக்கம் தான் அண்ணாளுக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தந்ததுங்க. உங்க பிரச்சனை அதிகமாச்சுன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தங்க. அண்ணாளோட கற்பத்தை கர்த்தர் திறந்தாருங்க. உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவெல்லாம் கர்த்தர் திறப்பாருங்க. கர்த்தர் இடத்துல மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கர்த்தரோட செயல் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துங்க. பேசுறானா ஸ்தோத்திரம், நிந்திக்கிறானா ஸ்தோத்திரம், காரணம் இல்லாம பேசுறானா ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாததுனால உலகம் ஒண்ணு தூஷிக்குதா, அதுதான் வெற்றி. பெனினாள் இல்லைன்னா அன்னாளுக்கு சாமுவேல் இல்லடே. ஐ எல்கானா அல்ல, அன்னாளுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் பெனினாள் ஆக்கும். நேசிக்கிறவர்கள் இருந்தா உங்களுக்கு உயர்வு வராது, உங்களை தூஷிக்கிறவர்கள் இருந்தாதான் உங்களுக்கு உயர்வு வரும்.